அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் உள்ள குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் அழகிய தலைநகராம் பிரிஸ்பேனிலிருந்து ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இங்கு குயின்ஸ்லாந்து மாநில அரசின் சிறைத்துறை அதிகாரியாக நான் பணியாற்றி கொண்டிருந்தாலும் என் நெஞ்சுக்கு நெருக்கமான பணியாக திகழ்வது தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயற்குழு உறுப்பினராக பணிபுரிவதுதான். காரணம், உலகின் பல்வேறு நாடுகளிலே தமிழ் வளர்க்கும் பணியிலே, தமிழை பாதுகாக்கும் பணியிலே தமிழ்ச்சங்கங்கள், மன்றங்கள் ஈடுபட்டு வந்தாலும் பெரும்பாலும் பட்டிமன்றம், கவியரங்கம், உரையாடல்கள் என்று அவை நடத்தி கொண்டு போகும்போது தமிழ் மரபனுடைய தொன்மையை, வரலாற்றை தேடி தேடி ஆழ்கடல் முத்துக்களை வெளியே கொண்டு வருவது போல் கொண்டு வந்து காணொளிகளாக, நூல்களாக படைக்கின்ற ஒரு அரிய பணியை தொடர்ந்து தொய்வின்றி 25 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது தமிழ் மரபு அறக்கட்டளை. அத்தகைய அற்புதமான இந்த விழாவிலே கலந்து கொள்ள விரும்பினாலும் முடியாது போன காரணத்தால் தள்ளியே இருந்தாலும் நெஞ்சினால் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து இந்த வாழ்த்து கவிதையை வழங்கி மகிழ்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். ஆக்கமிகு 25. தள்ளியே வந்தாலும் தமிழை துறப்போமோ, தமிழ் மரபு அறக்கட்டளை பணியை மறப்போமோ, வெள்ளி விழா காண்கிறது வியனுலகில் தமிழ் தேடி, விரிந்திட்ட நல்லறிஞர் அனைவரையும் அது நாடி, அள்ளி வந்து வரலாற்றை காணொளியாய் படங்காட்டும், அடுக்கடுக்காய் நூல்களினால் தமிழுக்கு மெருகூட்டும், வெள்ளி விழா வானத்திலே விளக்கொளிக்கா பஞ்சம், வியக்க வைக்கும் சுபாஷினியின் தலைமை எது மிஞ்சும், பூக்களிலே தேனெடுத்து கட்டிடுமே கூடு, பூமியிலே தமிழெடுத்து கட்டுகிறார் ஏடு, தேக்கமின்றி ஓடிவரும் குற்றால அருவி தென்பொதிகை சந்தனமாய் மணக்கும் தமிழ் நிறுவி, நோக்கமெல்லாம் தமிழெனவே கூடியது கூட்டம், நுண்மதியும் தேடலுமே எமக்கு வழி காட்டும், ஆக்கமிகு 25 ஆன கொண்டாட்டம், ஆதரிப்பீர், வாழ்த்திடுவீர், அதுவே எம் நாட்டம். நன்றி, வணக்கம்.